இந்த பணப்பைத்தியம் சாவித்திரி தாமரையும் 100 பவுன் நகையை பற்றியும் அந்த புடவை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ நகையும் பணமும் நம்ம மாமா கொடுத்துருக்காங்கல்லம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. இன்னும் மாப்பிள்ளை தான் எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது தலையெழுத்துன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கா இந்த ஈஸ்வரியும் சித்ராவும். என்னம்மா நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு இதுங்க பணத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன், அதுக்கு தான் நான் வேட்டு வச்சிருக்கேன். நீ கொஞ்ச நேரத்தில் பாரு காமேஷ் பிச்சுக்கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தம் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது மாதிரி காமேஷ் பிச்சுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்ன தாமரை கவலைப்பட்டுட்டு இருக்கியான்னு. பின்ன என்னங்க உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், விடிஞ்சா கல்யாணம், நீங்க பாட்டுன்னு ஜாலியா இருக்கீங்க, என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு தெரியுமா. அது மட்டும் இல்லாம எங்க மாமா எனக்கு 100 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாயில பட்டுப்படவையும் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. என்ன தாமரை இவ்வளவு இன்சல்ட் பண்ற, இந்த பிச்சையை பத்தி என்ன நினைக்கிற நீ, இந்த கிரேட் பிச்சையை பாரு, உனக்கு என்ன 1 கோடி ரூபாயில நான் தங்கத்திலே சேலை நெஞ்சு தரேன், உனக்கு 1000 பவுன் நகை போறேன். சிச்சி ஆஃப்டர் ஆல் இந்த 100 பவுன் நகையெல்லாம் வீசி கடாசு. நாளைக்கு காலையில வந்து பேக் சைடு ஒருக்கா காரோட என்னோட பிய வெயிட் பண்ணுவாரு, அவர் கூட வந்து நீ கட்டின புடவையோட வந்துரு, வேற எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது புரியுதா, அந்த நகையெல்லாம் அங்கேயே விட்டு வந்துரு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை லோட்டஸ் அப்படின்னு சொல்றாரு. உலகமாக பணக்காரன் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த 2 ரூசுங்களும் நினைச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தமிழும் சேர்ந்து வந்து வாழ்த்து சொல்றாங்க தாமரைக்கு. தாமரை வந்து நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், என்னடா அப்பா வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, சுமாரான இடமா பார்த்துருக்காருன்னு நினைக்காதம்மா, அவரும் நல்லா படிச்சு வாத்தியாரா இருக்காரு, உனக்கு வந்து ஸ்கூலும் மாமா ஒரு வேலை பேசியிருக்காரு, அந்த ஸ்கூல் சீக்கிரமா கிடைச்சிரும், அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீயே கரஸ்பாண்டாவ, அவர் பிரின்சிபல் ஆயிடுவாரு, 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாமா, இந்த கல்யாணத்தை சந்தோஷமா ஏத்துக்கோ, அவங்க குடும்பத்துல போய் நல்ல பேர் வாங்கணும், இன்ப துன்பம் தான் வாழ்க்கை, எல்லாத்தையும் நீ அனுசரிச்சு போகணுமா அப்படின்ட்டு நல்ல புத்திமதியும் அறிவுரையும் சொல்றாங்க. இவங்க அறிவுரை சொன்னதை வந்து அவங்க ஒரு துளி கூட மதிக்கலைங்க, தூசி மாதிரி தட்டிட்டு போறாங்க. ஏதோ வேண்டாம் வெறுப்பா வந்து யாருமே இந்த வீட்டுல வந்து இவங்களுக்கு வாழ்த்து சொல்ல, இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தான் வாழ்த்து சொல்றாங்க, அதை அவமதிக்கிறாங்க 2 பேரும். இவனுக்குலாம் வேற வேலை இல்லை, இவன்லாம் யாரை கூப்பிட்டா, என்னோட லெவலே எப்படியோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா மெத்தனமா இருக்காங்க அம்மாவும் பொண்ணும்.